ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ அந்த பிரீஸ்டஸ் வந்து நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் வெல்கம் பண்றா. இவங்க பார்க்க அழகா இருக்காங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க. வெல்கம்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்கிட்ட நீங்க ஃபார்முலா இருக்க வேணாம், நீங்க வாட்டர் கார்டு ரெட்டினரோட சேவியர்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம். அவர் அந்த ஷிப்பை கிளியர் பண்ணி நமக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி மெல்லனா சொல்றேன். அந்த வாட்டர் ரெட்டினர் சொன்ன மாதிரியே இவர் ரொம்ப கைண்டானவர் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டஸ் சொல்லுவோம். வாட்டர் கார்டோட ரெட்டினர் அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு கேட்கவும், கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி சொன்னது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அந்த பிரீஸ்டஸ் சொல்லிட்டு, இங்க ரொம்ப நல்லவர், பெஸ்டானவர், ரொம்ப கைண்டானவர் அப்படின்னு வா சொல்லவும், பிரீஸ்டஸ் அவர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாருன்னு சொல்லவும், நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு வா கேட்கிறா. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து நீங்க சூப்பரான டாம்பாய்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சீஃப் கேட்கவும், ஓ டாக்குமிக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுவோம், சாரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டஸ் மன்னிப்பு கேட்கிறா. ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், இது கால்டோ, மெர்மைட்ஸோட சீஃப் இவர் தான் அப்படின்னு வா காமிக்கிறா. ஹை பிரீஸ்டஸ் தானே ஆசர் பேலஸ்க்கு லீடர்னு கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி அவங்க கடவுள் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, அப்படி இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷன் தான், எனக்கு இந்த பொறுப்புல இருக்க பிடிக்கலன்னு வா சொல்லுவோம். பட் அது ஒன்றும் கஷ்டமான ஜாப் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கிறேன். சரி உங்களுக்கான ரிவார்டுன்னு வா பேசுவோம், எனக்கு எதுவும் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எது வேணுமோ கண்டிப்பா கேளுங்க அப்படின்னு வா சொல்லுவோம். வாட்டர் ஸ்கில்ல எனக்கு ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, சோ வாட்டர் மேஜிக் எனக்கு கத்து கொடுங்களேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் இந்த பசங்களும் மேஜிக் யூஸ் பண்ணதில்ல, அவங்களுக்கும் மேஜிக் கத்து கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு கால்டோ சொல்றான். இதெல்லாம் பார்த்தாது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டர் சொல்லவும், நம்ம ஹீரோ வேண்டான்னு சொல்லவும் இல்லைன்னா ஐடியா கொடுக்குறா. எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கிறா. சாப்பிட்ற பொருளை யூஸ் பண்ற சீவீட், சோப்பா யூஸ் பண்ணக்கூடிய ராக் ஷெல், வெப்பன்ஸ் மேக் பண்றதுக்கான ஷார்க் போன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த இடத்துல இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஆலனும் இல்லைனாவோ முத்தெடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எங்களோட குப்பை கிடங்குதா இது எல்லாமே எங்களுக்கு வேஸ்ட் ஆனது, எங்க குப்பையை உங்களுக்கு ரிவார்டா கொடுக்கணும்னு நினைச்சு தப்பா எடுத்துக்கிட்டாதீங்கன்னு சொல்லவும், அவங்க குப்பை கூட அழகா இருக்குன்னு ஆலனும் இல்லைனாவும் சொல்றாங்க. எங்க இதெல்லாம் முத்து வேல்யூபிளானது நம்ம ஹீரோ கேட்டா, இது சாப்பாடுல வரக்கூடிய கல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ முத்து வந்து இவங்களுக்கு வேல்யூபிள் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். வாட்டர் கார்டு ரெட்டைனர் ஹியூமன்ஸ்க்கு இது வேல்யூபிள்னு கேள்விப்பட்டேன், சோ நீங்க இது அவ்வளத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டஸ் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோக்கு விருந்து வச்சு டான்ஸ் பாட்டுன்னு வர பேருக்கு கொடுக்கறத பார்த்துட்டு பார்க்க இந்த உராஷி மாட்டாரோ கதையில வர்ற மாதிரி இருக்கு. கடலை விட்டு வெளியே போகவும் நானும் கிழவனாயிருவனும் அப்படின்னு அந்த பசங்க ரொம்ப வளர்ந்துருவாங்க. இல்ல அப்பெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வெளியே மீன் மதுக்கிறத இவங்க ரூம்குள்ள இருந்து பாக்குறாங்க. இது அக்வாரியம் மாதிரி இருக்கு, உங்களுக்கு அக்வாரியம்னா என்னன்னு தெரியாதுல்ல, அதுதான் ரே, இதுதான் ஜெல்லி ஃபிஷ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த மீன் என்னன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ இவங்க மேஜிக் லேர்ன் பண்றதுக்கு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மேஜிக் யூஸ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு, மேனிபுலேட்டிங், கிரியேட்டிங். ஏர் அண்ட் எர்த் மேஜிக்கா நீங்க எங்கனாலும் ஈஸியா யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது பக்கத்திலேயே தான் இருக்கும். பட் நெருப்பு இந்த இடத்துல இல்ல, இதை கிரியேட் பண்ற மேஜிக் தான் கிரியேஷன் மேஜிக். இப்போ நீங்க வாட்டர் பக்கத்துல இருக்கிறதுனால வாட்டர் மேஜிக்கை ஈஸியா யூஸ் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த சீஃப் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வாட்டர் பில்லரை யூஸ் பண்றான், ஈஸியா ஒர்க் ஆகுது. மாஸ்டர் ஆலன், மிஸ் எலனா, நீங்க இதுக்கு முன்னாடி மேஜிக் யூஸ் பண்ணது இல்ல, மேஜிக்கை சென்ஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு மேஜிக்கை செலுத்தி இதுதான் மேஜிக்னு காமிக்கிறாரு. நீங்க சென்ஸ் பண்ண அந்த ஃபீலிங்கை திரும்ப ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்கன்னு அவர் சொல்லவும், உங்க பாடிக்கு உள்ள அந்த மேஜிக்கை தேடுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நானும் மேஜிக்கை நேச்சுரலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோவும் அதை தேடுறான். எங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஆலனும் எலனாவும் சொல்றாங்க. வாட்டர்ல மேஜிக்கை செலுத்தி இப்படி ஸ்பீடை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லவும், ஆலனும் எலனாவும் ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே ஈஸியா அதை பண்றாங்க. இந்த வில்லேஜ் பசங்களுக்கு இதை கத்துக்கிட அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் ஆகும், இவங்க குயிக்கா கத்துக்கிட்டாங்களேன்னு பாராட்டுறாங்க. அடுத்து சார் டாக்குமி, நீங்க வாட்டர் பால ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவர் சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் தூரத்துல இருக்கிற டார்கெட்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோவோட வாட்டர் வச்சு பெர்ஃபெக்டா அட்டாக் பண்ண முடியுது. அலனும் எலனாவும் அடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்த ஏம் பண்ணி பக்காவா அட்டாக் பண்றாங்க. பசங்க குயிக்கா கத்துக்கிட்டாங்களேன்னு சீஃப் பாக்குறாரு. சீஃபோ பிரீஸ்டஸோ போனதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆலனும் எலனாவோ பயப்படுறாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ வருது, இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க செல் வந்து அந்த வாட்டர் கார்டோட ரிட்டைனரை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கான். மாயா என்ன பண்ண அப்படின்னு செல் கேட்கவும், மாஸ்டர் ஆலன், மிஸ் எலனாவை பத்தி வழக்கம் போல செக் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் மெர்மைட் வில்லேஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது. சார் டாக்குமியா அந்த பக்கம் தானே போனாரு, அதான் அவரை ஹெல்ப் பண்ண கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், கடவுள்கள் ஹியூமன்ஸை கான்டாக்ட் பண்ற ஒரு வழிதான் ஆரக்கல், உன்னோட ஆரக்கல்ல எதுக்கு நீ தேவையில்லாம டாக்குமியை இன்வால்வ் பண்ண, இந்த வேர்ல்டுக்கு அவன் வந்ததுல இருந்து நம்ம ஹெல்ப் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவன் ஹெல்ப் பண்ணுவாங்கிறதுக்காக எல்லா விஷயத்துக்கும் அவன் கிட்டயே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க கூடாது, நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்லி செல் தட்டுறான். ஏன் சார் இவ்வளவு கோவமா இருக்கீங்க, உங்களுக்கு டாக்குமியா அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்கவும், இல்ல அந்த வாட்டர் கால் விண்டலோட ஃபால்ட் தான், அவங்க வேலையை கரெக்டா பார்த்தா அந்த பிரச்சனையே இல்ல, அது போக டாக்குமி இந்த வேர்ல்டுக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான், என்னோட மிஸ்டேக்னால தான் டாக்குமி இவ்வளத்தையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு செல் வருத்தப்படவும், கண்டிப்பா மத்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்க டாக்குமிக்கு சப்போர்ட் பண்றது தப்பே இல்லைன்னு செல் கூட இருக்கவன் சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த ரிட்டைனர் காமிக்கிறான். பார்த்தா ஒரு வாட்டர் டிராகன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. லெவித்தான் வாட்டர் கார்டோட ரிட்டைனர் அப்படின்னு போட்டிருக்கு. அது இவங்களை அட்டாக் பண்ணாம பார்த்துட்டு தான் இருக்கு. இங்க அன்யூஷுவலா ஏதோ இருந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும்,
சொல்லவும் உன்னால பேச முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறேன். இந்த குழந்தைங்க இவங்க வாட்டர் கார்ட்ஸோட பசங்க தானே அப்படின்னு கேட்கவும் நான் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணேன், பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பசங்களை ஆக்சுவலி என்னதான் பாத்துக்கிட சொன்னாங்கன்னு அந்த டிராகன் சொல்லவும் அப்பயே நீங்க அதை பாத்துக்கல நம்ம ஹீரோ கேட்டா, இந்த பசங்களை பார்க்க ஹியூமன் வில்லேஜ்குள்ள நான் வந்தா என்னத்துக்கு ஆகுறதுன்னு கேட்கவும் அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நான் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன், எனக்கு ஒரு பேர் கூட அப்படின்னு அந்த டிராகன் கேக்குது. பட் மாஸ்டர் சர்வன்ட் கான்ட்ராக்ட் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லவும் கைசர்னு நம்ம ஹீரோ அதுக்கு நேம கொடுக்கவும் இப்போ கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. சரி நான் இனி உன்னை கைசர்னு கூப்பிடுறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நானும் உன்னை டாக்குமின்னு கூப்பிடுறேன்னு அந்த டிராகன் சொல்லுது. அந்த பசங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சரி இதுக்கப்புறம் அந்த பசங்களை நான் பாத்துக்கிறேன், அவங்களை ஏன் கூட அனுப்பி வை, ஏன்னா உன்னை விட என்னாலதான் அவங்களை ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டிராகன் சொல்லவும் அது என்னமோ உண்மைதான் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அலனாவோ பயப்படுறாங்க, நாங்க பிக் ப்ரோ கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. டாக்குமி உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லவும் பயம் கொடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க, நீ அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட போய் தான் அவங்க நம்மள இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு சொல்லவும் கைசர் என்ன டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கானா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். நீ இந்த வேர்ல்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, சோ உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா என் கிட்ட தயங்காம கேளு, ஏன்னா நான் இங்க பல காலமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட நாலேஜ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈவன் நம்ம ரொம்ப தூரத்துல இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது ஜஸ்ட் நீ உன் பாடியில வியர் பண்ணியிருந்தா போதும், என்ன கான்டாக்டோ பண்ணலாம் சமனோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு சரியா மேலே ஏறுங்க நான் மெர்மெய்ட் வில்லேஜ்ல விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் கைசர் மேல ரைட் போறோம் அப்படின்னு சொல்லி அலனாவ ஹாப்பி ஆகுறாங்க. ரைட்டா புடிச்சுக்கோங்க பசங்களா அப்படின்னு சொல்லி கைசர் இப்போ ஃபாஸ்டா தண்ணிக்குள்ள மூவ் ஆகுறான். உள்ளுக்குள்ள பபிள்ஸ் மாதிரி வர்றதை பார்த்து இது ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க டாக்குமி கூட தான் இருப்போம் அந்த பசங்க சொன்ன நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிறான். வில்லேஜ்க்கு கொஞ்சம் தூரமாவே இவங்க எல்லாம் இறக்கி விட்டுட்டு கைசர் கிளம்பியிருந்தான். கைஸ் நீங்க என் கூட தான் இருக்க ஆசைப்படுறீங்களா நம்ம ஹீரோ, இதுதான் அவங்க ஆசையான்னு கேட்கவும் பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வாட்டர் கார்டோட பசங்க தான் இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கறதையே இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இந்த ரெண்டு சின்ன பசங்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அண்ட் மத்த காட்ஸும் இதுல இன்வால்வ் ஆகி நம்ம ஹீரோவை ஒரு கேர்டேக்கரா இதுல விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.